Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ரைட்? ஸோ உங்கள் முன்னாடி 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, the stone. Pile number 2, the bracelet. And pile number 3, இந்த pink one. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரு, அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1, நோ கான்டாக்ட். ஸோ இப்போ உங்களோட பர்சன் என்ன நினைக்கிறாங்க? திருப்பி வருவாங்களா மாட்டாங்களா? ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. ரைட் நோ எனர்ஜி வந்து இட்ஸ் நாட் பாசிட்டிவாக இல்லை, ரைட்? இப்போ உங்களோட பர்சன் வந்துட்டு ஒரு ரொம்ப குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட லைஃப்பில் அவங்களோட பாஸ்ட் ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், பாஸ்டில் நடந்த விஷயங்கள், அது வந்து அவங்க அந்த ஒரு கவலையில் இருக்காங்க. அந்த பாஸ்ட் ரிலேட்டடான ஏதோ ஒரு இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த பர்சனுக்குமான அந்த ஒரு பாண்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அண்ட் ஒருத்தவங்க, அதாவது 2 பேர்லுமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். பட் ஆனால் வந்து உங்கள் 2 பேர்த்தோட எனர்ஜியும் சரி, உங்கள் 2 பேர்த்தோட பாண்டிங்குமே வந்துட்டு பேலன்சிங்காக இல்லை. ஒருத்தவங்க டாமினண்ட்டாக இருக்காங்க, இல்லைன்னா வந்து அடமெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஈக்குவல் எனர்ஜி இல்லை இங்கே. ஸோ ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு தேவையில்லாத அன்னெசரியான பீப்புள் இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்களோட எனர்ஜியுமே வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. ஸோ ஏதாவது ஒன்று குழப்புறாங்க. உங்களோட பர்சன் மைண்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட மைண்டுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு இது வந்து பாஸ்ட் கர்மா ஆல்சோ கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்கிவ்னஸ் கேட்கணும். நீங்கள் உங்களோட லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலே யாரையோ ஹர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் கேட்கலாம். பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு எனர்ஜி இட்ஸ் வெரி டார்க்காக இருக்கு. ஒரு ஹோப்லெஸ் மாதிரி தெரியுது. சரி, இது என்ன அப்படின்னா வந்துட்டு இது உங்களை வந்து ரொம்ப ஒரு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு இருக்கு. அந்த பர்சன் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. மூவ் ஆன் ஆக முடியல, டே டு டே லைஃபை கவனிக்க முடியல. பிகாஸ் அவ்வளோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு உங்க பாண்டிங்ல இருக்கு. ஓகே, பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் இல்லை. லைக் ஒரே மாதிரி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதா? ப்ராப்ளம்ஸ் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் சால்வ் ஆகும், அண்ட் அகெயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அகெயின் அதை சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும்.
அண்ட் அதுக்கான ஒரு காரணங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ள அந்த லவ் பாண்ட், அந்த லவ் எனர்ஜி, அந்த ஒரு ட்ரஸ்ட் அது வந்து கம்மியா இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. அண்ட் கர்மா இஸ் ஆல்சோ கனெக்டிங் ஹியர். கர்மாவும் இந்த கனெக்ட் ஆகுது. அண்ட் உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் அடமெண்டா தான் இருக்காங்க. திருப்பி வருவாங்களா அப்படின்னா கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு அடமெண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி நல்லா காமிக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஜெலசி இருக்கு தேர்ட் பர்சன் மூலயமா. அவங்க வந்து உங்க கூடயே இருக்காங்க, உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்க நல்லவங்க நம்பி அவங்க உங்க மேல கேரிங் எடுத்துக்கிறாங்கங்கிறத நம்பி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா மாறி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரேக்குக்கு ஒரு தேர்ட் பர்சன் பார்த்தா எய்தர் உங்க சைட்ல இருக்க ஒரு க்ளோஸ்டு ஒன், குட் பி அ ஃப்ரெண்ட் ஆர் எனி ஒன், இல்லைன்னா உங்க பார்ட்னர் சைடு இருக்கக்கூடிய க்ளோஸ்டு ஒன். பட் அது வந்து ஒரு க்ளோஸ் பாண்டிங் தான் இருக்கு. நீங்க அவங்கள நம்பி ஷேர் பண்ணிருப்பீங்க, அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா இன்னைக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா வந்துட்டு நீங்க இதுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்க அப்படியே உங்க லைஃப் அப்படியே பின்னாடியே போயிடும். பிகாஸ் நீங்க வந்து அப்படியே ஒரே இடத்துல இருக்கீங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்யறது, லைஃப்ல அடுத்து என்ன பண்றது, அந்த தாட்டே இல்லை. உங்களுடைய ஓன் லைஃபே மறந்துட்டீங்க. 24/7 டே ட்ரீமிங் இருக்கும், நைட்டு தூக்கம் வராது. அண்ட் யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அது மாதிரி ரொம்ப டீப்பா ஒரு விஷயம். அண்ட் ஏதோ ஒரு பயம், மனசுக்குள்ளார ஒரு பயம். மேபி வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி கூட இந்த ஒரு டைம் பீரியட்ல நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் எஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அகைன் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதை விட இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு தேர்ட் பர்சன் யாரு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட ஒரு ட்ரூ ஃபேஸை உங்க பார்ட்னர் கிட்ட தெரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த எல்லாத்துக்கும் நடுவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், உங்களோட ஓன் லைஃபையுமே பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், மென்டலியும் சரி உங்கள் எமோஷ்னலியுமே ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிலே பண்ணாமல் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க, ரைட்? ஸோ பிகாஸ் உங்கள் பார்ட்னர் ஒன்று புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை, லைக் குவைட் அடமெண்ட்டாகவும் இருக்காங்க, ஏதோ ஒரு யோசனையிலுமே இருக்காங்க. ஸோ that's all for pile number 1. ஓகே, அந்த தேர்ட் பர்சனோட லெட்டர் பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்ப்போம். அந்த தேர்ட் பர்சன் ஒரு 3 கார்ட்ஸ் எடுக்கிறேன், 3 எடுக்கிறேன். 1 2 3. ஓகே, பி அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இனிஷியல், இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட நேம்ல இந்த லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பி, எல், கியூ. ஓகே, இங்க 2 எடுக்கிறேன். கே, ஜி. ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான reading. So no contact.
Pile number 2. உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் எனர்ஜி இருக்கு. இது நீங்க இல்லை உங்க பார்ட்னர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அதாவது ஒரு நார்மலா ஏதாவது பேசினா கூட அது ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டு அது ஒரு ஒரு இன்டென்ஷனலோடு தான் பேசுற மாதிரி நினைச்சுக்கிறீங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தவங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஹோப்லெஸ் மாதிரி இருக்கு. ஐ மீன் இது எண்ட் ஆயிருமோ, பிரேக்கப் ஆயிடுமோ, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து உங்க சைட்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. தேவையில்லாத ஒரு பயம் நீங்களாவே உருவாக்கிக்கிறீங்க. இதுக்கு சால்வ் பண்ண ஒரு வழி இல்லையா அப்படின்னு உங்க டே டு டே லைஃப்ல நீங்க வந்து தேடிட்டே இருக்கீங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் வந்துட்டு அதிகமா வந்து தேடுதல்கள் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு இன்ன வரைக்கும் அது உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் குவைட் ஆம்பிஷியஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பை தனித்தனியாக பிரித்து வச்சு பார்க்குற பர்சன் மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் ஹை ப்ரியாரிட்டி வந்துட்டு ப்ரொஃபஷனுக்கு காட்டுற மாதிரி இருக்கு. லைக் அவங்க வந்து ஐ திங்க் உங்களோட பார்ட்னர் வந்து குவைட் செல்ஃபிஷ் மாதிரியும் இருக்கு. அவங்களோட லைஃப் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இந்த ரிலேஷன்ஷிப்னால அந்த லைஃப் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல கூட ஒரு செல்ஃபிஷான ஒரு தாட்டாக இருக்கலாம். ஸோ பிகாஸ் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை கெரியராக இருக்கட்டும் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மேபி இப்போ அவங்க அந்த ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டாகவோ இல்லை ஸ்டடீஸ் பண்ணுறாங்கன்னா அது ஃபோக்கஸ்டாகவுமே இருக்கலாம். இது வந்து அவங்க வந்து உங்களை பற்றி நீங்கள் அவங்கள வந்து அதிகமாக நினைக்கிற மாதிரி அவங்க உங்களை பற்றி இப்போது அதிகமாக நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் உங்கள் பார்ட்னர் வெரி கால்குலேட்டிவ், கரெக்டாக எமோஷன் வைஸில் ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் கரெக்டாக இருப்பாங்க. டூ மச்சாக டுவெல் ஆக மாட்டாங்க. அண்ட் எப்போ எது செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்கள் பார்ட்னர் மேபி பிகினிங்கில் உங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ ரைட் நவ் வந்துட்டு ப்ராமிசஸ் கொடுக்குற இடத்துல வந்து அவங்க இல்லை. ரைட். சரி, உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இப்போ தேவை. ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீலிங் எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நேச்சர் பிளேசஸ்க்கு போங்க, ஒரு ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கோங்க அண்ட் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. பிகாஸ் மைண்ட் ரொம்ப குழப்பமாக இருக்கு. ரியாலிட்டி புரியல உங்களுக்கு. உங்களால் வந்து வெயிட் பண்ண முடியல, இன்ஸ்டன்டான ஆன்சர் வேணும் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் சைடில் வந்துட்டு ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் உங்களோட கெரியர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, நீங்கள் வந்து ரொம்ப வந்து உங்கள் எனர்ஜி ரொம்ப டல் ஆயிடுச்சு. இட்ஸ் அதாவது ஒரு வெயிட் நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் உங்கள் பார்ட்னருக்கு, நிறைய கைண்ட் கொடுத்துருக்கலாம். அது எதுவுமே திருப்பி ரிசீவ் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள், ஒரு கோபமாக கூட சம்டைம்ஸ் மாறலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட ஓன் லைஃபுமே நீங்கள் வந்து பார்க்கணும். பிகாஸ் நீங்கள் 24/7 அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை பற்றி நினச்சிட்டு இருக்க அது உங்களோட லைஃபையும் பாதிக்கும். அண்ட் உங்களோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த் இது எல்லாத்தையும் பாதிச்சிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் பிரேக் இஸ் நீடட். அண்ட் உங்களோட பார்ட்னரோட கம்பேக் எஸ் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் இப்போ உடனே கம்பேக் இருக்குமானா நோ. பட் ஆனால் வருவாங்க திருப்பி வந்து உங்ககிட்ட பேசிட்டு வர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ பிகாஸ் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
பட் இட் டேக் சம் டைம். ஓகேங்களா? ஒரு நெக்ஸ்ட் இயர் ஆகும். பட் இன்ஸ்டன்டான ஒரு ரிப்ளைனா யூ நீட் டு டேக் டைம். இன்ஸ்டன்ட் ரிப்ளை இப்போதைக்கும் இல்லை. ரைட். அண்ட் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகுது பைல் நம்பர் 2க்கு. நீங்கள் உங்களோட ஒர்க் ஆன் யர் மெடிடேஷன், யோகாலாம் நிறைய பண்ணுங்க. ஒர்க் ஆன் யர் 7 சக்ராஸ் ஆல்சோ. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேபிள் இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்லாமல் ஒரு மாதிரி உங்கள் எனர்ஜி வந்துட்டு ஒரே இதுலேயே வந்துட்டு இருக்கு. உங்களோட லைஃப்பில் வந்துட்டு கெரியராக இருக்கட்டும், மற்ற பொசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது இப்போது. ஸோ யூ நீட் தட் சப்போர்ட். இப்போ ஒருத்தவங்களோட கைடன்ஸை, சப்போர்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணால் அவங்க நல்லா பாசிட்டிவாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ், அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும், மைண்ட் வைஸ்மே நல்லா இருக்கும். ரைட். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்ட்னரோட கம்பேக் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் அதுக்காக உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஓன் லைஃப்பை பாருங்கள். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒரு லவ், அந்த ஒரு நல்ல குட் கர்மா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேவர் தான் பண்ணும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். So no contact. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இது ஒரு உங்கள் பார்ட்னரோட கம்பேக்காக இருக்கட்டும், கிடைக்கும், வரும். ஐ மீன் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ஒன்று செய்கிறதுக்கு, உங்கள் 2 பேத்துக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு எஸ், நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. உங்களோட நிறைய ப்ரே பண்ணியிருக்கீங்க, நிறைய மேனிஃபெஸ்ட் விஷஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. எஸ், அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அகெயின் மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், ஒரு கேரிங், லவ் திருப்பி மறுபடியும் இருக்கும். அண்ட் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எவ்வளோ ஒரு ப்ரெஷர், அழுத்தத்தில் இருக்கீங்களோ அது எல்லாமே வந்து உங்களை விட்டு போகும். ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் ஆல்சோ இருக்குது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபேவர் டைம். உங்களோட ஆக்சுவலி உங்கள் பார்ட்னர் வந்து திருப்பி வர்றப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்க அண்ட் டெஃபினட்டாக திருப்பி வருவாங்க. பட் ஆனால் அவங்க ரைட் டைம். ஓகே, ஸோ எப்போ வர்றது, எப்படி வந்து உங்களோட கனெக்ட் ஆகுறதுங்கிற ஒரு யோசனை, ஒரு கில்ட்டி, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி வருவாங்க, பட் இப்போ ரொம்ப யோசனையில் இருக்காங்க. பார்ப்போம். உங்களோட பார்ட்னர் ஐ திங்க் வந்துட்டு இந்த இடப்பட்ட டைமில் மேபி அவங்க ஏதாவது ஒரு இஷ்யூஸில் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், அவங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பி எனர்ஜியில் இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு தனிமையான ஒரு டைம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு சில யோசனைகளில் இருக்காங்க, அது ரிலேட்டடாக கொஞ்சம் தனியாக வந்து டீல் பண்ணணும். ஸோ ஒரு பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்க்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அவரோட எனர்ஜி வந்துட்டு
இல்லை. தட்ஸ் வை வந்துட்டு அவங்க கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு அதை ஷேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட அவங்க பெயினை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ஒரு தனியாக டீல் பண்ணுறதுக்கு மேபி இந்த பிரேக் எடுத்திருக்கலாம். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரி பண்ணுறீங்கன்னு தெரியும். பட் அவரால் வந்துட்டு அந்த பர்சனால் அவங்களால வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்காங்க. கம்பேக் கொடுக்கணும்னு ஆசை, பட் அட் த சேம் டைம் அவங்களோட எனர்ஜி உங்களை எஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு தாட்டுமே இருக்கு. ஸோ இது வந்து தனியாக ஹேண்டில் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுலேயும் தான் அவங்க இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சைடில் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதை அவங்க டே டு டே லைஃப்லையுமே ஒரு டீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ குவைட் எனர்ஜி ஆல்சோ லோவாக இருக்குது. அண்ட் ஒரு சேலஞ்சஸ் தெரியுது. சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு அந்த உங்கள் 2 பேர்த்துக்குமான ஒரு கனெக்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, லவ் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. உங்களோட ஓன் பர்சனல் லைஃப் அண்ட் ஓன் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே வந்துட்டு எதர் உங்களோடது இல்லைன்னா உங்கள் பார்ட்னரோடது அது வந்து டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்குது. அதோட ஒரு ப்ரெஷர், அதோட ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது. எஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எய்தர் ஒன் ஆஃப் யூ எக்ஸ்பிரசிவாக இல்லை. அதாவது மனசில் உள்ளது அப்படியே ஓப்பனாக வந்துட்டு சொல்லாமல் சம் சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஆக்சுவலி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்பார்க் இல்லை, பட் ஏதோ ஒரு மாதிரி டல்லாவுமே இருக்கு. ஓகே, இன்னொன்று பார்ப்போம். சரி, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு எனக்கு தெரியுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். 2 பேர்த்தோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், 2 பேர்த்தோட திங்கிங்காக இருக்கட்டும், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், சாய்ஸஸாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒரு விஷயத்துக்கு வந்து உங்கள் 2 பேர்த்தோட ஒப்பீனியன்ஸுமே வேறு வேறு இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்வேர் உங்கள் 2 பேர்த்துக்கும் உள்ளமான அந்த பாண்டிங், அந்த கனெக்ட், அந்த ஒரு ஸ்பார்க் அது வந்து மிஸ் ஆகுது. மேபி அதனால இது வந்து ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி, சாக்ரிஃபைசஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஆனால் வந்துட்டு அது எல்லாமே சீக்ரெட்டாகவே இருக்குது. ஒரு ப்ராப்பர் ஓப்பன் கம்யூனிகேஷனுங்கிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அதுதான் தேவை. ரைட். ஸோ உங்கள் பார்ட்னர் திருப்பி வருவாங்க. அண்ட் திருப்பி நீங்கள் மறுபடியும் வந்துட்டு எய்தர் அவங்க திருப்பி வருவாங்க, இல்லை நீங்கள் அவங்களோட திருப்பி மறுபடியும் போய் கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிகேஷன் வைஸில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. அப்படி இல்லை அப்படின்னா அண்ட் அகெயின் இதே விஷயம் திருப்பி மறுபடியும் வந்துட்டு கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. ரைட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.